ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் தியரி லா அண்ட் ப்ராக்டிஸை வந்து கொஷின் பேப்பரை ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சில இருக்கிற எல்லா கொஷினும் கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் வந்து ஒரு அனாலிசிஸ் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்குது, ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா அது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் தான் அசஸ்மெண்ட் இயராக வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் April 1. அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயரும் April 1 ஸ்டார்ட் ஆகி March 31 முடியுது. அப்போ April 1 March 31 வரைக்கும் எது வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் இருக்கோ அது வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஸோ 1 இயரில் வந்து ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்கம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 2014 to 15 அப்படின்னா 2014 April 1 2015 March 31 வரைக்கும் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் பர்சன். ஸோ பர்சன்ஸ் அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி செக்ஷன் 231 படி யாரெல்லாம் வந்து பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஃபர்ம், கம்பெனி ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, அவங்க வந்து இங்கே கார்பரேட்டாகவும் இருக்கலாம், இன்கார்பரேட்டாகவும் இருக்கலாம், ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பர்சன் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த கொஷினும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அட்டன் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பர்சன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்சஸ். பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்சஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா house rent allowances, okay, and the least of the following is exempt from the tax. So house rent allowances பொறுத்த வரைக்கும் the least of the following அப்படின்னா டேக்ஸில் வந்து லீஸ்ட்டாக உள்ளதை வந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். லீவ் ட்ராவல் அலவன்ஸ். ஸோ லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், அதுவும் வந்து பார்ட்லி டேக்ஸபிள். அதே மாதிரி லீவ் ட்ராவல் அலவன்சஸ் அப்படிங்கிறதும் என்னென்னா பார்ட்லி டேக்ஸபிள். ஸோ லீவ் ட்ராவல் அலவன்சஸ் அப்படிங்கிறது யாருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காக அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ராவலிங்காக அலோவ் பண்ணுறது தான் லீவ் ட்ராவலிங் அலவன்சஸ் அப்படிங்கிறது. அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா வித்தின் த இந்தியாவில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குற அலவன்சஸ் தான் லீவ் ட்ராவல் அலவன்சஸ். ஸோ இது வந்து யாரெல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோ அவங்களுக்கான அலவன்சஸ். ஸோ இது ஒரு கொஷின். இது வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் பெர்க்விசிட்ஸ். ஸோ பெர்க்விசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ பெனிஃபிட்ஸ். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான் நம்ம பெர்க்விசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை. ஸோ இதெல்லாமே எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்காக கொடுப்பாங்க. இதை தான் வந்து நம்ம பெர்க்விசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் தான் வந்து பெர்க்விசிட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னா என்னென்னா அது ஒன் ஆஃப் தி ரெண்ட். அது வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை யாரை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, அதாவது யாருக்கு வந்து அது கரெக்டாக வந்து அதுக்காக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்களோ அவங்கள வச்சு தான், ஒரு கம்பீட்டன்ட் பர்சனை வச்சு தான் வந்து இதெல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸாக வச்சு கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட். ஓகே, ஸோ கேபிட்டல் காஸ்ட்டை வச்சு தான் இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேபிட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ரெசிடென்ஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆர் லீஸ்டு ரெசிடென்ஸ் மீன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரெசிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறது எப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கேசஸில் அப்படின்னா அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அண்டர் ரெண்ட் கண்ட்ரோல் லெஜிஸ்லேஷன், அந்த ரெண்ட் கண்ட்ரோல் லெஜிஸ்லேஷனுக்கு கீழே அந்த லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா
ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டியை அனதர் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக விட்டிருந்தாலும் அதில் ஒரு ஹவுஸ் வந்து அவங்களோட செல்ஃப் ஆக்குபைடாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆஸ் பர் தி டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து 2 or 3 ஹவுசஸ் வந்து லெட் அவுட் விட்டிருந்தாலும், வாடகைக்கு விட்டிருந்தாலும் அதில் ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது அண்டர் தி டேக்ஸ் ரூல் படி ஒரு ஹவுஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன்ட் ட்ரீட்டட் இன் பிஸ்னஸ் இன்கம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து பேட்டன்ட்டை வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஷன் 115 BBF படி என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம இந்தியாவில் பேட்டன்ட் டேக்ஸ் வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கன்செஷனல் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 10% ராயல்ட்டி இன்கம்லேருந்து 10% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ராயல்ட்டி இன்கமில் 10% வந்து டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரெசிடெண்ட். ஓகேவா, ஸோ இந்தியன் ரெசிடெண்ட்டுக்கு தான் வந்து இது அப்ளிகபிள். ஸோ யார் வந்து இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் எந்தெந்த பேட்டன்ட்லாம் வந்து இது அப்ளிகபிள் இந்த செக்ஷன் 115 BBF படி அப்படின்னா, ஒன்லி சச் பேட்டன்ட் விச் ஆர் கிராண்டட் அண்டர் பேட்டன்ட் ஆக்ட். ஸோ பேட்டன்ட் ஆக்ட் படி யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ 1930 படி அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 10% அப்படிங்கிறது அவங்களோட ராயல்ட்டி இன்கமில் 10% டேக்ஸபிள். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து என்னென்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் இன்கமாக மாறுது. ஸோ அதாவது யார் வந்து ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுலேருந்து அந்த ராயல்ட்டி இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராயல்ட்டி இன்கமில் 10% அப்படிங்கிறது டேக்ஸபிள். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னென்னா சிஏ, லாயர், டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஏ, லாயர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்க கிடையாது, சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நாலேஜ் வச்சு அவங்களோட ஸ்கில்லை வச்சு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள தான் வந்து நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே தான் எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா ப்ரொஃபஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களோட இன்டெலெக்சுவல் ஸ்கில்லை வச்சு அவங்களோட மேனுவல் ஸ்கில்லை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறதுனா அது ஒன் ஆஃப் தி கெயின், அதாவது ப்ராஃபிட். அதாவது அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு சேல் ஆஃப் குவாலிஃபையிங் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டை தான் வந்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 மந்த்துக்கு வந்து நம்ம போட்டிருந்துருக்கலாம், இல்லை மோர் தென் 12 மந்த், அதாவது மோர் தென் 1 இயர்க்கு வந்து நம்ம அதை போட்டிருந்துருக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேபிட்டல் கெயின் அதாவது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வந்து டேக்ஸபிள். அது வந்து என்னென்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அது டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்கம். அந்த இன்கம்மை பொறுத்து ஒவ்வொரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஸ்க்கு வந்து 0% டேக்ஸபிள் இல்லை, அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜுக்கு 15%, அதுக்கப்புறம் உள்ள இன்கம்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 20% அப்படின்னு இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அந்த லாங் டேர்ம்லேருந்து கிடைக்கிற கெயினுக்கு வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் டு யூ மீன் பை கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது டேக்ஸபிள் அண்டர் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாமே யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான அசிசி, ஓகே, யார் வந்து கம்பீட்டன்ட் பர்சனும் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது மொத்தத்தில் வந்து டேக்ஸபிள் ஒன்.
ஸோ இந்த கிராஸ் அப் ஆஃப் செக்யூரிட்டி கேல்குலேஷனுக்குன்னு ஒரு ப்ரெஸ்கிரைப் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் பி பார்க்கலாம். செக்ஷன் பியில் 11A என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th பி என்னன்னு பார்க்கலாம். 11th பி என்ன சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் ரவி அண்ட் இந்தியன் சிட்டிசன். ஸோ மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவங்க ஒரு இந்தியன் சிட்டிசன், கோஸ் டு சிங்கப்பூர். அவங்க வந்து சிங்கப்பூர் போகிறாங்க ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2018 to 19 on 1/9/18. ஸோ ஃபினான்ஷியல் இயரில் 1/9/18 அவங்க சிங்கப்பூர் போகிறாங்க. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன். ஹி வாஸ் இன் இந்தியா ஃப்ரம் ஹிஸ் பர்த் ஃப்ரம் தி இயர் 1995. ஐடென்டிஃபை ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து அவங்களோட பர்த் 1995 இங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்க எப்போ சிங்கப்பூர் போனாங்க அப்படிங்கிற டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. வந்து நம்ம டேஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேஸ் இன் இந்தியா டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2018 to 19. ஸோ அப்போ எப்போ இருந்திருக்காங்கன்னா 1/4/2018 1/9/2018 வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ 30, 31 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 154 டேஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அப்ராட் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் பீரியட் அப்படிங்கிற 182 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 182 டேஸை வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து அவங்க இருந்திருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து மினிமம் அப்படிங்கிற 182 டேஸை வந்து இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் ரவி வில் கெட் எ ஸ்டேட்டஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் சின்ஸ் ஹி ஹேஸ் நாட் சாட்டிஸ்ஃபை தி பேசிக் கண்டிஷன் இட் செல்ஃப். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவங்க அப்ராடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே நிறையா நாள் இருந்துட்டாங்க. ஓகேவா, அப்போ அவங்க இந்தியாவில் இருக்கிற டேஸை கேல்குலேட் பண்ணும்போது 154 டேஸ் வருது. ஆக்சுவலாக என்ன கண்டிஷன், பேசிக் கண்டிஷன் அப்படின்னா, இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு 182 டேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இங்கே வந்து டேஸையும் 182 டேஸையும் கம்பேர் பண்ணுறப்ப அவங்க இந்தியாவில் இருந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்க வந்து பேசிக் கண்டிஷனை ஃபுல் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால் மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு நான் ரெசிடென்ட். ஸோ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஐடென்டிஃபை ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட். வந்து நம்ம 12th பார்க்கலாம். 12th வந்து ஃபஸ்ட்டு தியரி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நரேட் எனி 5 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸ். அதாவது என்ன அப்படின்னா 5 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸ் நிறைய அலவன்சஸ் இருக்குது. அதில் ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸில் 5 எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா 12th பி சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் 12th பி. அதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்யூட் தி எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ அப்படின்னு கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்சஸ், கமிஷன், ஹெச்ஆர்ஏ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்கெட்டில் ரெண்ட் பெய்ட் ₹4,000 PM இன் சென்னை. வந்து நம்ம வந்து ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்சஸ் கமிஷன் எல்லாமே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டாச்சு. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரெசிவ்ட் எவ்வளோ அப்படின்னா 36,000. ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்ட் ரெசிவ்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ இது வந்து ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்ட் வந்து 4,000 ருபீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4,000 இயருக்கு கண்டுபிடிக்கணும்னா 4,000 × 12. ஓகே, அதில் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 1,50,000 கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 10% வந்து லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து 4,000 × 12 48,000 நமக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா 1,50,000 × 10% கண்டுபிடிச்சோன்னா 15,000 வரும். அப்போது இந்த இடத்துல வந்து எது வந்து ஃபார்மேட் அப்படின்னா 1,50,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 10% ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 10% ஆஃப் சேலரி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1,50,000. ஸோ இப்போது 48,000 15,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 33,000 கிடைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்ன ஃபார்மெட்னா 50% ஆஃப் சேலரி. ஸோ 50% சேலரி அப்படின்னா சேலரியில் ஒரு 50% எடுத்தோம் அப்படின்னா 75,000. அப்போ இதில் என்ன ஃபார்மெட்னா விச் எவர் இஸ் லெஸ், எது வந்து கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்போ இதில் கம்மியாக இருக்கிறது எதுனா 33,000 இருக்குது. ஸோ 33,000 நம்ம கீழே இறக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபார்மெட் அப்படின்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏலேருந்து எக்ஸம்ஷனை நம்ம லெஸ் பண்ணால் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது 36,000, எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது லெஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 33,000, அது லெஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ நமக்கு கிடைச்சிரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி என்ஏவி ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் 2 ஹவுஸ் வச்சுருக்காங்க, ஹவுஸ் 1 ஹவுஸ் 2. அதுக்கு வந்து 2 ஹவுஸ்க்குமே வந்து எம்ஆர்வி எஃப்ஆர்வி எஸ்ஆர் ஏஆர்வி முனிசிபல் டேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து பெய்டு பை ஓனர், செகண்ட் ஹவுஸ் வந்து பெய்டு பை டெனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து என்ஏவி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ஏவி அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ. ஓகே, எப்படி வந்து நம்ம என்ஏவி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப் என்ஏவி நெட் அசெட் வேல்யூ. ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ ஹவுஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட எம்ஆர்வி என்ன அப்படின்னா 78,000, எஃப்ஆர்வி என்ன அப்படின்னா 98,000. ஓகே, ஸோ விச் எவர் இஸ் ஹை, இதில் வந்து நம்ம எந்த எடுத்துக்கணும்னா எது ஹை ரேட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ எஃப்ஆர்வி ஹை ரேட்டில் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 75,000. ஸோ அதுவும் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணும், விச் எவர் இஸ் லெஸ், எது லெஸ்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் 75,000. ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஏஆர்வி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,05,600 கொடுத்துருக்காங்க. இதில் எது எடுத்துக்கணும்னா விச் எவர் இஸ் ஹை, இதில் எது ஹையாக இருக்குது அப்படின்னா ஏஆர்வி. ஸோ 1,05,600 எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து என்ன கேல்குலேஷன் அப்படின்னா லெஸ் அப்படின்னு போட்டு முனிசிபல் டேக்ஸ் 10% வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹவுஸ் 1க்கு முனிசிபல் டேக்ஸ் 10%. இது வந்து யாருன்னா பெய்டு பை ஓனர். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 78,000 இன்ட்டு 10%. 78,000 அப்படிங்கிறது என்னன்னா எம்ஆர்வி. ஓகேவா, ஸோ எம்ஆர்வியில் 10% நம்ம எடுத்தோம் அப்படின்னா 78,000ல் 10% எடுத்தோம்னா 7,800. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ஏவி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணோம், விச் எவர் இஸ் ஹையர் நம்ம லெஸ் பண்ணோம்னா 97,800 கிடைக்குது. ஸோ ஹவுஸ் 1ஓட என்ஏவி அப்படிங்கிறது 97,800. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் 2ஓட என்ஏவி கண்டுபிடிக்கலாம். ஹவுஸ் 2ஓட எம்ஆர்வி அதே மாதிரி 80,000 போட்டுக்கோங்க. எஃப்ஆர்வி 98,000 கொடுத்துருக்காங்க. அதில் எது ஹையர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்வி ஹையர் அமௌண்ட். ஸோ அதை இறக்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,10,000 கொடுத்துருக்காங்க. அதில் லெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 98,000 தான். ஸோ அந்த 98,000 நம்ம கீழே இறக்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏஆர்வி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 76,800 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஹையர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் எவர் இஸ் லெஸ் 98,000 தான். ஸோ அதை லெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஸ் பண்ண போகிறோம். எது லெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முனிசிபல் டேக்ஸ் வந்து இதில் யார் பே பண்ணியிருக்காங்கன்னா பெய்டு பை டெனன்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. டெனன்ட் 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னா பெய்டு பை ஓனர். ஸோ பெய்டு பை ஓனராக இருந்தால் மட்டும்தான் முனிசிபல் டேக்ஸ் 10% கேல்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல பெய்டு பை டெனன்ட்னு சொல்லியிருக்காங்க. டெனன்ட்னா யாருன்னா யார் வந்து அந்த வீட்டில் குடியிருக்காங்களோ அவங்க தான். ஆக்சுவலாக வீட்டில் குடி இருந்தாலும் ஓனர் தான் அதுக்கான முனிசிபல் டேக்ஸ் எல்லாமே கட்டுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன போடல, டெனண்ட்டுக்கு முனிசிபல் டேக்ஸ் 10% கேல்குலேட் பண்ணல. ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 98,000 இருக்குது பார்த்தீங்களா, விச் எவர் இஸ் ஹையர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டவுன் பண்ணி கீழே இறக்கி போட போகிறோம். அப்போது ஹவுஸ் 2க்கான என்ஏவி அப்படிங்கிறது 98,000. ஸோ அப்போ ரெண்டில் வந்து ஓனருக்கு மட்டும்தான் நம்ம முனிசிபல் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும், டெனண்ட்டுக்கு வந்து கேல்குலேட் பண்ணலை. ஓகே, இதில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கரெக்டான ஆன்சரை யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்ஏவி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஹவுஸ் 1 ஹவுஸ் 2க்கு. நெக்ஸ்ட்டு வந்து 13ல் பி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து தியரி தான் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் தி ரூல்ஸ் ரிகார்டிங் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஆஸ் டிடக்ஷன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹவுசிங் லோன் பே பண்ணுறதுக்கு அதோட பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன ரூல்ஸ் படி வந்து பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது வந்து தியரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14th ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது தியரி தான் கேட்டிருக்காங்க. மென்ஷன் தி எக்ஸ்பென்சஸ் டிஸ்அலோட் இன் கம்ப்யூட்டிங் பிஸ்னஸ் இன்கம். அதாவது பிஸ்னஸ் இன்கம் பண்ணுறப்போ எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பிஸ்னஸ் இன்கம்க்கும் கீழே வராது, எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பிஸ்னஸ் இன்கம்க்கும் கீழே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 14ல் பி என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் டாக்டர் ஏஸ் ப்ரொஃபஷனல் இன்கம். ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்னன்னே பார்த்துட்டோம். அப்போது ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்கில்லை யூஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கள தான் நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ ப்ரொஃபஷன் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1,20,000 அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணியிருக்காங்க.
கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட் கிட்டேருந்து 18,000 கிஃப்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார் ஏ அப்படிங்கிறவங்க என்ன ஒரு டாக்டர். ஸோ டாக்டர் அப்படின்னாலே இது ஒரு ப்ரொஃபஷனுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிஃப்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ் கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அது வந்து 6,000க்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெடிசின் வந்து 42,000க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்துருக்கலாம். அதுலேருந்து 42,000க்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் மெடிசன் அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சேலரிஸ் வந்து 48,000 வந்து அவங்களுக்கு சேலரி இருக்குது. அடுத்தது மெடிசன் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 36,000க்கு பண்ணியிருக்காங்க. டொனேஷன் 6,000 பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக 33,000 செலவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட் தி ப்ரொஃபஷனல் இன்கம் ஆஃப் டாக்டர் ஏ. ஸோ டாக்டரோட ப்ரொஃபஷனல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ் காலம் போட்டாச்சு. ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி டேக்ஸ் அதாவது கம்ப்யூட்டேஷன் ப்ரொஃபஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் இது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ரெசிப்ட் அதாவது இன்கம் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா பேமெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் அதாவது அவங்க ஏர்ன் பண்ண இன்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபீஸ். ஓகேவா, அப்போ ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட் கிட்டேருந்து கிஃப்டாக வாங்கியிருக்காங்க. அப்போ அதுவும் ஒன் ஆஃப் தி இன்கம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சேல் ஆஃப் மெடிசின் வந்து சேல் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து இன்கம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் இன்கம் 1,80,000 கிடச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட பேமெண்ட் வந்து லெஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொஃபஷனலுக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சேலரி பே பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அந்த நர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, சேலரி பே பண்ணும். அப்போ சேலரி வந்து 48,000 பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மெடிசன் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட்டை கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு பேமெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அமௌண்ட் வெளியே போகுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 84,000 வரும். அப்போது அவங்களோட இன்கம் வந்து 1,80,000. அவங்களோட பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 84,000. அப்போது ரெண்டையும் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போது அந்த டாக்டரோட இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா மந்த்லி 96,000. ஓகே, ஸோ இது ரொம்பவே ஈஸியான சம். எல்லாருமே இந்த சம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இதுவே வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 15th சம் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட் கெயின் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2019-20. அசஸ்மெண்ட் இயர்க்கான கெயின் எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2007-8 இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எப்போ நடந்திருக்குன்னா 7 to 8. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னன்னா ₹60,000. இயர் ஆஃப் சேல் எப்போ நடந்திருக்குன்னா 2018-19. ஓகே, இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 7 to 8. இயர் ஆஃப் சேல் என்ன அப்படின்னா 2018-19. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல் வேல்யூ எவ்வளோனா 1,20,000. ஓகே, அதாவது அக்விசிஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னா 60,000க்கு அக்விசிஷன் அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை சேல் பண்ணுறப்ப 1,20,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணுறப்ப அவங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ₹500 வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ பர்ச்சேஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணதுலேருந்து என்ன கெயின் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஐயோட வேல்யூ ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2007 to 8ல் 129 வந்து அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 2018-19ல் 280 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல் படி. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம கெயின் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2019-18. அதாவது 2019-18 அசஸ்மெண்ட் இயர்க்கான கேபிட்டல் கெயினை வந்து கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சேல் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 1,20,000க்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் சேல் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல் வேல்யூ லெஸ் பண்ணது போக 1,19,500 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நம்ம லெஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா நம்ம வாங்கினப்போ உள்ள வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1,60,000 into 280/129. ஸோ இது வந்து 1,60,000 இல்லை 60,000. ஓகே, ஸோ இப்போ 60,000 அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து 280/129 அப்படிங்கிறது கீழே அவங்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா 2007 to 8க்கும் 2018 to 9க்கும் உள்ள வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 1,30,233 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இதுலேருந்து நமக்கு கிடைச்ச கெயின் எவ்வளோனா 10,733. இந்த ஏதோ ஒரு லாங் டேர்ம் மிஷினரியோ ஏதோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கான இயர் கொடுத்துட்டாங்க, சேல் பண்ணதுக்கான இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு கிடைச்ச கெயின் வந்து எவ்வளோ அப்படின்னா 10,733 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேல் வேல்யூவோட நம்ம செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணி வர அமௌண்ட்டோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 60,000ஓட கீழே கொடுத்துருக்க சிஏஏயும் அதோட வேல்யூ 2007 to 8க்கும் 18 to 9க்கும் டிஃபர் ஆகும். அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான டேக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது டேக்ஸபிள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட் பர்சன்டேஜை டேக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கேல்குலேட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செக்ஷன் சி போயிடலாம். செக்ஷன் சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் எனி 10 இன்கம்ஸ் விச் ஆர் நாட் டேக்ஸபிள். டேக்ஸபிள் இல்லாத இன்கம் எது எது அப்படிங்கிறத 10 இன்கம்மை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தியரி, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட் ஹிஸ் டேக்ஸபிள் சேலரி. ஸோ டேக்ஸபிள் சேலரி வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்கம்ஸ் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து 18th சம் பார்க்கலாம். 18th சம் என்ன கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து வேலூரில் அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ அப்போ இவங்க தான் வந்து அதுக்கான ஓனர். அந்த ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்ஆர்பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெய்டு பை ஓனர் கொடுத்துருக்காங்க, பெய்டு பை டெனண்ட்டோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க, அன்ரியலைஸ்டு ரெண்ட் அலோட் இன் தி அசஸ்மெண்ட் இயர் 2015 to 16 ரெக்கவர் பண்ணது ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே போக அவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்வி 42,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்வி போட்டாச்சு. அதில் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்னா 45,000. ஓகே, ஸோ இதில் நம்ம எதை எடுத்துக்கணும், விச் எவர் இஸ் ஹையர், இதில் எது ஹையர் அமௌண்ட்டோ அது எடுத்துக்கணும். ஹையர் அமௌண்ட் எது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட். ஸோ 45,000 நம்ம இறக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஜிஏவி. அதுலேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணும்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 20,000. ஸோ அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா வர அமௌண்ட் 25,000. அதில் நம்ம எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர். ஓகே, ஸோ இது வந்து முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர் ஏன் நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே என்ன சொல்லியிருக்கோம், முனிசிபல் டேக்ஸ் வந்து ஓனர் வந்து பே பண்ணால் மட்டும்தான் அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் 4,200 நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நமக்கு கிடைச்சது இப்போது என்ஏவி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் என்ன, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30% ஆன் என்ஏவி. அப்போது என்ஏவியில் 30% வந்து டிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ஏவி கேல்குலேட் பண்ணது 20,800. அதில் 30% எடுத்தோம் அப்படின்னா 6,240. ஓகே, இந்த 6,240யும் டிடக்ஷன் வந்து பண்ணினதுக்கு அப்புறம் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோனா 14,560 கிடைக்கிது. அதில் வந்து ஏதாவது லோன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் லெஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 1,500 இருக்குது. ஸோ அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டேக்ஸ் கொடுத்தது போக லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது போக டிடக்ஷன் பண்ணது போக அந்த மிஸ்டர் எக்ஸுக்கு அந்த ஹவுஸ்லேருந்து கிடைக்கிற இன்கம் எவ்வளோ அப்படின்னா 13,060 rupees. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இது தப்பு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 19ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட் தி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் மிஸ்டர் பாலு ஃபார் தி இயர் எண்டிங் 31/3/19. அதாவது பாலு வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 31/3/19. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாலு நடத்துகிற பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது, நெட் ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், என்னென்ன இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெபிட்டில் இருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டில் இருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் இன்கம். ஸோ ஓவராலாக நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 22,500.
கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 36,750. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்சனோட அதாவது பாலுவோட இன்கம்மை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஸ்டர் பாலுஸ் பிஸ்னஸ் இன்கம், அதாவது மிஸ்டர் பாலு வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, அவங்களோட இன்கமே கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை போட்டுக்கலாம். ஸோ இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லா இன்டைரக்ட் இன்கம் போக அவங்களுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 22,500 அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட். ஓகே, அதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஸோ பேட் டெட்ஸ் வந்து 3,000 வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஃபார்மேட். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 550. ஓகே, ஸோ இது எந்த சைடு இருக்குன்னா டெபிட் சைடு இருக்குது, அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 lakh rupees இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 2,03,550 rupees. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2,26,050 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதை லெஸ் பண்ண போகிறோம் ஆஸ் பர் தி ஃபார்மேட் படி அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட் ப்ராஃபிட்டோட கண்டுபிடிச்ச அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா 2,26,050, அதுலேருந்து இன்டைரக்ட் இன்கம் எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். எதை மட்டும்தான் லெஸ் பண்ணணும் ஆஸ் பர் தி ஃபார்மேட் படி அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,000. அதுக்கப்புறம் ரெண்ட் ஆஃப் பில்டிங். ஓகே, அந்த பிஸ்னஸ்லேருந்து அதாவது ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பில்டிங்லேருந்து எவ்வளோ ரெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 3,600 rupees வந்திருக்கு. மேபி அவங்க ஒரு பில்டிங் வந்து ரெண்ட் கூட விட்டுருக்கலாம். ஓகே, அதுலேருந்து கிடைக்கிற ரெண்ட்டு 3,600 rupees. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,600 வரும். ஸோ இப்போ லெஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,19,450. ஸோ அப்போது அந்த பாலு அப்படிங்கிற பர்சனுக்கு எல்லாமே வந்து ஆட்லெஸ் பண்ணது போக அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளோ அப்படின்னா 2,19,450 rupees தான் பாலுவோட இன்கம். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் taxable capital gain ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2019-20. ஸோ taxable capital gain எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது அசெட்டில் வந்து என்னென்ன அசெட்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஃபர்னிச்சர், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிற 3 அசெட் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து எப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேல் பண்ணுற டேட்டையும் கொடுத்து சேல் பண்ணுறப்போ என்ன அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சிஐயோட 2005-06 உள்ள ரேட்டையும் 10-11 உள்ள ரேட்டையும் 18-19 உள்ள ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 மார்க்கில் நம்ம வந்து ஒரு மாடல் பார்த்தோம், ஒரே ஒரு அசெட் வச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இதே தான் 10 மார்க்கில் வந்து 3 அசெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம இது எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் taxable capital gain ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2019-20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், அதாவது சேல்ஸ் பண்ணுறது. ஓகே, சேல் பண்ணுறது எவ்வளோனா 3,000க்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். அதோட சேல் வேல்யூ வந்து 3,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன லெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 4,000 rupees லெஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4,000 rupees எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் ஃபர்னிச்சர்லேயே ப்ராக்கெட்டில் WDV ஆன் 1418 4,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வேல்யூ தான். ஸோ அது வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ண உடனே நமக்கு மைனஸில் ஆன்சர் வருது. ஸோ மைனஸில் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸில் வந்த ஆன்சரை நம்ம அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம், செகண்ட் காலமில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரினா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட சேல் வேல்யூவையும் அதில் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணி வர அமௌண்ட் 14,800. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை லெஸ் பண்ண போகிறோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ அப்படின்னா 10,000 rupees இருக்குது, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ணுற ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 4,800 rupees இருக்குது. இந்த 4,800 rupeஸையும் நம்ம அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4,800லேருந்து 1,000 rupees அங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3,800 rupees வருது. ஸோ இது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
ஏன் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒன்லி ஃபர்னிச்சர் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் பை அண்ட் சேல் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். ஓகேவா? அதனால தான் இது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். அதனால் அது தனியாக நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸை எப்படி சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 lakh ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன லெஸ் பண்ணியிருக்கோம்னா இதுக்கும் வந்து நம்ம சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்ததுனால சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 2000 ருபீஸ் நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெஸ் பண்ண அமௌண்ட் என்னென்னா 2,98,000 வருது. அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை நம்ம லெஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் லெஸ் பண்ணுறப்போ கீழே கொடுத்துருக்குற அந்த வேல்யூவை எப்போதும் போல் நம்ம 5 மார்க்குக்கு போட்ட மாதிரி தான் இதுக்கும் போடணும். 60,000 இன்ட்டு 280/117. 280/117 அப்படின்னா என்னென்னா 2018 to 19 உள்ள வேல்யூவையும் அதுக்கும் முன்னாடி உள்ள 117 அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா 2526. ஓகே, ஸோ அது ரெண்டையும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா 1,43,590 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு லெஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 1,54,410. ஸோ அப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது 1,54,410. ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னென்னா 3,800. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எனக்கு கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருக்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எப்போதுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.